ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கோம், ரீஃபைண்ட் ஆயில். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம். எல்லாத்துலேயும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஏன்னா கத்திரிக்காய் சூடு இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 பச்சை மிளகாயை கீரி நசுக்கி அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான், ஒரே ஒரு வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக வேணால் ஓரளவுக்கு ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க. கத்திரிக்காயில் நிறையா சத்து இருக்குது. ஸோ கத்திரிக்காயெலாம் நம்ம சாப்பிடணும். ஸோ கத்திரிக்காயெலாம் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாதம் அப்படியே குழ குழன்னு சூடாக வடித்து இதை பிசைஞ்சு அப்படியே அவங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அது மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ கத்திரிக்காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்ம சாப்பாட்டில், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இது 2 பெரிய தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் போடுவோம் இல்லையா, அதுவும் நல்லா வதங்கணுன்றதுனால ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் இது ஒரு 5லேருந்து 6 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக ஆல்ரெடி அரிஞ்சு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன புழு பூச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும், கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணுங்கள். அது மாதிரி அரிஞ்சு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உப்பு போட வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா இப்போ எப்படி இருக்குது, லாஸ்ட்டில் ஃபைனலில் நல்லா இந்த கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த மூடியை திறந்து அடிக்கடி மட்டும் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதை நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு குறைஞ்சதுன்னா நார்மல் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது இரும்புன்றதுனால சீக்கிரமாக லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அதனால் நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஸோ மூடி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ கத்திரிக்காய் வதங்கியிருக்குன்ட்டு. இது எண்ணெயிலே தான் வதங்கணும். ஸோ நம்ம தூள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அரை கிளாஸை விட கம்மியாக லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அது லைட்டாக வேகிறதுக்காக தான், ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ ஒரு பெரிய ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், இவ்வளோ போட்டால் போதும். மஞ்சள் போட்டுக்கிறோம் கொஞ்சம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளறி விடுங்க. அப்படி இந்த மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த வானலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இது லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு. ஸோ இன்னும் அதே மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் கிளறிட்டு அதே மாதிரி இன்னொரு வாட்டி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணாலே போதும். நல்லா இது குழைய வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை அப்படியே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் சால்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கல் உப்பு போட்டோம் இல்லையா, அது இப்போ போட வேண்டாம். ஸோ இப்போ நார்மல் சால்ட்டு போட்டால் போதும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வெரி வெரி சிம்பிள். நம்ம வந்து நிறையா ஒர்க் இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம இது பண்ணோன்னா சாதம்லாம் ரெடியானதும் நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்றலாம். ஸோ மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்தப்போ இப்படி தான் இருந்துச்சு. இன்னுமே நல்லா கிளறி விட, நல்லா வேகணும். இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன் நான். கேஸு ரொம்ப ரொம்ப ஸ்லோ, அப்படியே மெதுவாக வேகணும். அது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் இந்தளவுக்கு குழைய வராது. ரொம்ப அப்படி தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீடியோ இப்போ காட்டுறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே அது கொஞ்சம் எனக்கு வந்து இன்னுமே இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து கூட சாப்பிடலாம். ஸோ எனக்கு வந்து இன்னும் குழஞ்சி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் குழையிற மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா வேகிறது தான் சொல்கிறேன். இந்த வானல்லே அப்படியே நீங்கள் சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கிண்டும் போது அந்த வானல்லே எதுவுமே ஒட்டாது. ஸோ அந்தளவுக்கு அது நல்லா வதங்கி குழன்னு அங்கே பாருங்கள். நம்ம அதை கிளறும்போது அந்த வானலில் எதுவுமே ஒட்டாத மாதிரி வரணும் லாஸ்ட்டாக. ஸோ அப்போ தான் அது ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன குயிக் ரெசிபிலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு எக் ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ லைட்னிங் வச்சாலும் என் கேமராவில் இப்படி தான் தெரியுது. பார்த்தீங்களா எவ்வளோ? இந்த மாதிரி நீங்கள் சூடாக அப்படியே சாதம் போட்டு சாப்பிடுங்க. நல்லா பிசைஞ்சு குழைய பிசைஞ்சு இதையும் போட்டு கடகடன்னு அப்படியே உள்ளார இறங்கிடும், எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும். ஸோ நம்ம அந்த வானலில் இருக்கு இல்லையா, அதிலே நீங்கள் ரைஸ் போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.